இது எல்லாருக்கும் தெரியும் விஷயம் தான். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ரஷ்மிகா மந்தனா அவங்களோட பாய் ஃப்ரெண்டை பற்றி நேற்று புஷ்பாவோட ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருக்காங்க. ஆங்கர் பாய் ஃப்ரெண்ட் இந்த ஊரா இல்லை வெளி ஊர்லேருந்து இல்லை சினிமா துறையா இல்லை வேறு ஏதாவது துறையில் இருக்காரா அப்படின்னு ஆங்கர் கேட்டதுக்கு, சினி இண்டஸ்ட்ரியா இல்ல வெளியில இருந்து வரணுமா அந்த மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க அப்படியே கூட்டி கழிச்சு இதுதான் அப்படின்னு நாங்க ஒரு கணக்குல லாக் பண்ணுவோம். ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். இது எல்லாருக்கும் தெரியும் விஷயம் தான். ஐயோ, ரஷ்மிகா மந்தனோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கன்னடாவில் கிரிக் பார்ட்டி. அந்த படத்தில் ஹீரோ ரக்ஷித் ஷெட்டி அண்ட் அவரை என்கேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இல்லை செட் ஆகுது அப்படின்னு 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் பிரேக்கப் பார்த்திங்கன்னா ரஷ்மிகா மந்தனால தான் ஆச்சு அப்படின்னும் ஜனங்க பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இன்னுமே ரஷ்மிகா மந்தனா மேலே கோவமாக தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காமாக விஜய் தேவர்கொண்டாவும் ரஷ்மிகா மந்தானாவும் டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல பார்க்கும்போது நிறைய பேரும் ரஷ்மிகா மந்தானாவும் விஜய் தேவர்கொண்டாவும் டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பல இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபிக்ஸ் ஆகட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கட்டும், ரீசெண்டாக ஒரு பிக்கை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த பிக்குக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விஜய் தேவர்கொண்டா இருக்கிற மாதிரியும் ஒரு பிக்கு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆச்சு. அண்ட் இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா விஜய் தேவர்கொண்டா அண்ட் ரஷ்மிகா மந்தனா டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பல நியூஸ் மீடியாஸ் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கு. இப்போது ஜனங்க எல்லாருமே நினைக்கிறது விஜய் தேவர்கொண்டா தான் ரஷ்மிகா மந்தனோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னும் நினச்சிட்ருக்காங்க. அண்ட் அதே மாதிரியே ரஷ்மிகா மந்தனாவும் ஸ்டேஜில் நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அப்படின்னும் அவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரஷ்மிகா மந்தனா அண்ட் ரக்ஷித் ஷெட்டி இவங்க 2 பேரோட அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா பிரேக்கப் பண்ணிக்கிட்டதே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது யார் எப்போ டைவர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்ல முடியல. அவங்க கொஞ்ச நாள் வாழ்ந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு இல்லை செட் ஆகலை அப்படின்னு கூட டைவர்ஸ் வந்திருக்கலாம். அவங்க முன்னாடியே 2 பேருக்கும் செட் ஆகாது அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணி பிரிஞ்சது ஒரு நல்ல விஷயம்.